உங்களுடைய தலைவிதி என்னவா மாறுங்கிறது அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. தெரிஞ்சவன் தான் டென்ஷன் ஆகணுமே தவிர தெரியாதவன் கூலா இருந்துட்டு போயிடணும். இப்ப நாளைக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக போதும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க நிம்மதியா இருப்பீங்களா? ஐயோ. ஆனா தெரிஞ்சவன் யாரு இருக்கா உள்ள, அவனுக்கு தெரியுமா இல்லையா எல்லாமே நமக்கு என்ன? அப்ப அவன் பாருங்க நிம்மதியா இருக்கிறான். எல்லாம் தெரிஞ்ச அவனே டென்ஷன் ஆகாம இருக்கிறான். ஒண்ணுமே தெரியாத நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும்? நாளைக்கு நடந்தா அதை பார்த்துக்கலான்னு நீங்க ஜாலியா இருக்கணும். அவன் நினைச்சா மாத்த முடியாதா? இன்னைக்கு வந்து கும்பிட்டான்டா என்ன, இன்னைக்கு வந்துட்டான் இன்னைக்கு, அதனால அவனுக்கு நாளைக்கு அந்த நிலைமை வராதுடான்னு மாத்திடுவான். அதைத்தான் சிவ வழிபாடு செய்யும். அவன் திருவடியை பிடிங்க, வேற எவன் திருவடியும் பிடிக்காதீங்க. சிவன் திருவடியை பிடியுங்கள், சிவன் திருவடியை பிடியுங்கள். சிவனை காட்டிய குருநாதர் திருவடியை பிடிங்க. பரிகாரம் செய்யாதீங்க. அங்க போறேன் இங்க போறேன் அதை பண்றேன், இங்க பரிகாரமே கிடையாது. இங்க பரிகாரம் பதிகம்தான் பரிகாரம், திருவாசகம் தான் பரிகாரம், தேவாரம் தான் பரிகாரம், அடியார் தொண்டு தான் பரிகாரம். இங்க பரிகாரமே கிடையாது. சுவாமியை வணங்குங்க, அடியாருக்கு சோறு போடுங்க, பெருமானை வழிபடுங்க, வேற பரிகாரமே தேவை கிடையாது. உங்க ஜாதகத்தை அங்க வச்சுட்டீங்கன்னா தலையெழுத்தை அவன் மாற்றி விடுவான். இங்க யாருக்கும் குறி சொல்றது இல்ல, பரிகாரம் சொல்றது கிடையாது. திருவாசகம் தான் பாடுறோம், தேவாரம் தான் பாடுகிறோம், திருக்கோயிலுக்கு விளக்கு ஏற்றுங்கள்னு சொல்றோம், உழவார பணி செய்யுங்கன்னு சொல்றோம்.